திருப்பாகம் செய்ய கடலை மாவு, முந்திரி பருப்பு, பால், ஜீனி, நெய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். டைரெக்டாகவும் பவுட்ரு பண்ணி திருப்பாகத்துக்கு ஆட் பண்ணலாம். இப்போ முந்திரி பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சூடாக இருக்க நெய்யில் கடலை மாவை ஆட் பண்ணி கட்டிப்படாமல் கிளறி விட்டுலாம். லோ ஃப்ளேமில் வச்சே கிளறி விடுங்க. இப்போ இது கூட பவுடர் பண்ண முந்திரி பருப்பு, ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கட்டிப்படாமல் கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிப்படாமல் கைவிடாமல் கிளறி விடுங்க. முருகனுக்கு பிடித்த திருப்பாகம் ரெடி. இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறி விடுங்க. திருப்பாகம் ரெடி. சுவையான இந்த திருப்பாகத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.